ஹலோ விவர்ஸ், சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரப்போகிறேன். முதல் சிக்கன் கிரேவிக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு வானொலியில் மல்லி 2 ஸ்பூன், கொஞ்சம் சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு, சோம்பு, கொஞ்சோண்டு அரிசி, 2 பட்டை, 2 லவங்கம், கருவேப்பிலை, இதெல்லாம் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்துட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறோம், 2 சோம்பு போடுறோம். அது பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். பிறகு கருவேப்பிலை போடுறோம். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்குறோம். பாருங்கள், தக்காளி வதங்கிச்சு. கழுவு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் போடுறோம். இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். சிக்கனுக்கு தேவையான உப்பு போடுறோம். இது நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடும். 5 நிமிஷம் சிக்கன் அப்படியே வேகணும். சிக்கன் பாருங்கள் கொஞ்சம் வெந்துருச்சு. இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டு இப்போ பாருங்கள், அரைச்சி மல்லியை அதில் அரைச்சி வச்சதை அதில் ஊற்றுறோம். அது வெந்துட்டுருக்குங்க. வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலையும் சேர்ந்து கெட்டியாக அரைச்சி அதில் ஊற்றுருங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் விழுத கொட்டுறோம். இப்போ பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சுவையான சிக்கன் கிரேவி ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது சிக்கன் கிரேவி கொஞ்ச நேரத்தில் பண்ணிடலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எங்களுக்கு இது போதுங்கிறதுனால நாங்கள் இது மாதிரி கிரேவி பண்ணிட்டோம். நீங்களும் போடுங்க. பாய்.